கொம்பு பாருங்களேன், பயங்கர வித்தியாசமாக இருக்குது. ஆனால் இது ஏன் கொம்பு இருக்குது? இது என்ன ப்ரீடுங்கண்ணே? இது வந்து காங்கிரேஜ்னா இது. சரிங்கண்ணா. காங்கிரேஜ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கச்பூச் வெரைட்டின்னு சொல்லுவாங்க. இப்போ நார்மலா வந்து காங்கிரேஜ்ல வந்து ஹரியானா காங்கிரேஜ் இருக்கு, கச்பூச் வெரைட்டி இருக்கு. இந்த கச்பூச் வெரைட்டி தான் வந்து பழைய நம்ம நாட்டு மாடுலயே பழைய வர்க்கம்னு சொல்றாங்க இல்லையா. ஃபர்ஸ்ட் வந்து காங்கிரேஜ் தான் வந்து இருக்கிற நாட்டு மாடுலயே பழைய வெரைட்டி காங்கிரேஜ் தான் ஃபர்ஸ்ட். அதுலயே வந்து பாத்தீங்கன்னா கச்பூச் வெரைட்டி தான் வந்து நமக்கு பால் அதிகமா கறக்கும். இது வந்து கொண்டு வரதுக்கு வந்து ரொம்ப ரிஸ்கா இருக்கிறதுனால இது பர்மிஷன் இல்லாம நம்ம வந்து இங்க இருந்து டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியாது. அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த ஹரியானா காங்கிரேஜ் கொண்டு வந்து இதுதான் காங்கிரேஜ் சில பேர் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. அதுல வந்து பால் வராது. காங்கிரேஜ் வேணும் வளர்க்கணும்னு ஆசைப்படுறவங்க அந்த கிராஸ் பிரீடுக்கு போகாம இந்த மாதிரி ஒரிஜினல் பிரீடா வளர்த்தாங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 15 லிட்டர் 18 லிட்டர் கண்டிப்பா வரும். அதே மாதிரி ஃபேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 5.5% 6% வரைக்கும் ஃபேட் வரும். இதுக்கு வந்து பொதுவா என்ன அப்படின்னா இந்த காங்கிரேஜ் வெரைட்டிக்கு வந்து மடி நோய் என்றது வராது.